வணக்கம் நண்பர்களே, ஜெர்சா கிச்சன் சேனல்ல இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான சாஃப்டான நான் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். இந்த நான் எல்லாரும் ஹோட்டல்ல தான் வாங்கி சாப்பிட்டு இருப்பீங்க. இன்னைக்கு நம்ம இதை வீட்டிலேயே செய்யலாம். இது செய்யறது ரொம்ப ஈஸின்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் டைம் ஆகும். இந்த நான் செய்யறதுக்கு அவன் எல்லாம் தேவையில்லைங்க. நம்ம வீட்டில் இருக்கிற கேஸே நமக்கு போதுமானது. இந்த நானுக்கு சைட் டிஷ்ஷா பன்னீர் பட்டர், சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவியெல்லாம் ரொம்பவே அடிபொலியாக இருக்கும். இந்த நான் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டாக பவுலில் 4 டேபிள் ஸ்பூன் வெதுவெதுப்பான பால் சேர்க்குறேன். வெதுவெதுப்பாக எடுத்துக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட் இதில் சேர்க்கலாம். இந்த மாதிரி நம்ம வெதுவெதுப்பான பாலில் சேர்க்கும் போது தான் இந்த ஈஸ்ட் நமக்கு சீக்கிரமே ஆக்டிவேட் ஆகி கிடைக்கும். ஊற வைக்கலாம். ஒரு 3 நிமிஷத்துலேயே இது நமக்கு ரெடி ஆகிரும். அப்புறம் ஒரு பவுலில் 2 கப் மைதா மாவு எடுத்துக்கலாம். இனி இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கலாம். உப்பு சேர்த்த அப்புறம் இதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். ரிஃபைண்ட் ஆயில் நான் இப்போ சேர்க்குறேன். அப்புறம் இதுக்கு கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஈஸ்டே சேர்க்கலாம். ஈஸ்ட் இப்போ நல்லா ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இதே சேர்த்து ஃபஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இதுக்கு கூடவே வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து இதே ஒரு டோ பதத்துக்கு நம்ம ரெடி பண்ணி எடுக்கலாம். இப்போது டோ பதம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இனி இதுக்கு மேலே லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் இதை அப்படியே ரெஸ்ட்டில் விடுங்க. 2 மணி நேரத்துக்கு அப்புறம் நமக்கு இது டபுள் மடங்கு ஆகி கிடைக்கும். அதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ் நம்ம பண்ணலாம். இப்போது 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இனி நம்ம இதை ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணும்போது இது ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. இதை தொடும்போது தொட்டது இதை அப்படியே அமுங்கிரும் பாருங்கள். நார்மல் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த டோ பதத்துக்கு இது இப்போ ரெடி ஆகிடுச்சு. இனி இதை சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். இது போலவே மீதி இருக்கிற எல்லா மாவையும் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். சப்பாத்திக்கு எந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணுவோமோ அதை போலவே செய்தால் போதும். என்ன நம்ம சப்பாத்தி ரொம்ப தின்னா பண்ணுவோம், இது கொஞ்சம் திக்காக செய்ய வேண்டியிருக்கும், அவ்வளோதான். ரொம்ப தேய்க்க வேண்டாம். இனி இதுக்கு மேலவே கொஞ்சம் கறிவேப்பிலை, கொஞ்சம் எள், அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் இவ்வளோத்தையும் தூவி லைட்டாக ஒரு வாட்டி கூட ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இனி இப்போ இதை நல்லா தேய்ச்ச அப்புறம் இதை அப்படியே கையில் எடுங்க. கையில் எடுத்து இதோட பேக் சைடில் லைட்டாக நம்ம தண்ணி தேய்ச்சிக்கலாம். தண்ணி அப்படியே தேய்ச்சி விடுங்க. கூடவே எடுத்து வச்சிருக்கிற தோசை கல்லுலேயும் தண்ணி தெளிச்சிக்கோங்க. தண்ணி தெளிச்ச அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற நானும் அப்படியே இதில் வைக்கலாம். வச்சு இது லைட்டாக வேக ஸ்டார்ட் ஆக்கிய நேரம் இதை அப்படியே திருப்பி காட்டணும். இது ரொம்ப நல்லா வந்துடுச்சுன்னா இது கல்லில் இருந்து அப்படியே இலக்கி வந்துடும், நம்ம திருப்பி காட்ட முடியாது. அதனால இது லைட்டாக வெந்ததுமே இதை திருப்பி காட்டலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு தோசைக்கல்லை அப்படியே திருப்பி காட்டுங்க. திருப்பி காட்டி இதை நல்லா நம்ம சுட்டி எடுக்கலாம். எல்லா இடமும் ஈவனாக அது வேகிற மாதிரி பண்ணுங்க. இப்போது இந்த நானோட 2 பக்கமாக நல்லா வெந்துடுச்சு. இனி இதை வேறொரு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அப்புறம் இதில் பட்டர் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதுக்கு மேலே அப்ளை பண்ணுறேன். அவ்வளோதாங்க. இப்போ நம்மளோட சூப்பரான நான் ரெடி ஆகிடுச்சு. இதை போலவே மீதி இருக்கிற எல்லா மாவுலையும் இந்த நான் ரெடி பண்ணி எடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வீட்டிலே